நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. திரவியம் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நியூஸ்னால் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது, நூற்றுக்கணக்கான செய்தி. இருந்தாலும் நம்ம அரசியல் தமிழ்நாடு தேர்தல் வர்றதுனால அரசியல் சார்ந்த சில விஷயங்கள், அதை பற்றியே நம்முடைய பார்வை. அதை மட்டும் வேறு என்ன ஹாட் டாபிக் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோனே திருப்போரூர் எம்எல்ஏ விசிகாவை சேர்ந்த எஸ் பாலாஜி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டார். செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஒரு பேட்டி தொடர்பாக பதிவை போட்டுட்டு இது நாகரிக அரசியல் கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சாரு. என்ன விஷயம் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் வந்தா விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது ரொம்ப நாளாக கேள்வியாகவே இருந்தது. திருமாவளவனும் பலமுறை அதை தெளிவுபடுத்தி வந்தாரு. நீங்களுமே கூட ஒரு எக்ஸ்பிளனேஷன் காணொலி ஒன்று பதிவு போட்டிருந்தீங்க. ஸோ இப்போ செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காப்லன்னா, ராமதாஸும் திருமாவளவனும் ஏற்கனவே பேசி அறிமுகம் இருக்கிறனால அவங்க அதை பேசி சரி பண்ணிக்குவாங்க அப்படின்ற தோனியில ஒரு கருத்தை தெரிவிக்க, அதுக்கு தான் இப்போ எஸ் பாலாஜி எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அது அடுத்தடுத்து பல டெவலப்மெண்ட்ஸ்ல முடிஞ்சிருக்கு. காங்கிரஸ் கமிட்டி சார்பா ஒரு அறிக்கை அதோடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல வெளியிடாகுது. இந்த மாதிரி அவர் பேசுறது சரியில்லை போல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, திரு செல்வ பெருந்தகை நேரடியாக தொலைபேசி மூலமா எஸ் பாலாஜியில் பேசி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அந்த எடிட்டில் ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஒரு மீனிங்கை வர வச்சுட்டாங்க, நான் அந்த நோக்கத்திலலாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ சரிதான் அப்படின்னு சொல்லி அவர், அப்போ நான் அந்த பதிவை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமரசத்துக்கு வந்திருக்காங்க. அதுதான் நாகரிகமாக இருக்குன்னு சொல்லி, நாகரிகமற்ற அரசியல் விமர்சனம் பண்ணவர் நாகரிகமாக இருக்கணும்னு சொல்லி அந்த பதிவை நீக்கியிருக்காரு. இப்போ இல்லை, ஆனால் அந்த திமுக அணியில் நம்ம விடுதலை சிறுத்தைகள் உள்ள வெளியேங்கிற அந்த விவாதம் தொடர்ந்து ஒரு மாதிரி ஒரு சர்ச்சை ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? நமக்கு தோன்றது வெளியே சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம்ங்கிறது இதுதான் காலகாலமாக உள்ள ஒரு விஷயம். இவங்க தான் இதில் கண்டிப்பாக இதுலேருந்து விலகவே மாட்டாங்க, இருப்பாங்க அப்படின்னு எந்த உறுதிப்பாடும் கிடையாது. வார்த்தைகளில் சொல்லுவாங்க, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்பாங்க, எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணிப்பாங்க, வலிமையான கூட்டணிப்பாங்க. சில சூழ்நிலைகளில் தலைவர்கள் தவிர்க்க முடியாத சில முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அந்த முடிவு அந்த அரசியல் கட்சிக்கு சில நேரங்களில் சாதகமாகவும் பல நேரங்களில் பாதகமாகவும் இருக்குது. அதுக்கு நம்ம தமிழக அரசியலே நிறைய உதாரணங்கள் இருக்குது. அது மாதிரி இதை கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதை தான் அடுத்த கட்ட தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணி வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. காரணம் என்னன்னா, இயல்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன்னால தான் அந்த கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை வரும். இப்போ திருமாவளவன் அவர்கள் யூஸ் பண்ண அந்த சொற்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பாரு. திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் வரணுமா வரக்கூடாதா அப்படின்றத திமுக முடிவு பண்ணிட்டோம், அவங்க தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குறாங்க, அது நான் தலையிட மாட்டோம் அப்படின்னு. ஸோ அது மூலமா நாங்கள் திமுக அடிக்கலன்ற ஒரு சாஃப்ட் டோன்ல இருக்காரு. ஸோ ஆனா ராமதாஸ் அவர்கள் உள்ள வந்தாருன்னா அந்த கூட்டணியில் நாங்க இருக்கணுமா வேணாமா அப்படின்றது எங்க கட்சியின் நிலைப்பாடு, அதை நான் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்றப்பே திமுகவுடைய டெரிட்டரிக்குள்ள நான் வரலங்க, ஏன் டெரிட்டரிக்குள்ள நீங்க வராதிங்கன்னு ரொம்ப சுமூகமா முடிக்கிற மாதிரி நிலைப்பாடு என்னன்னு சொல்றதை விட நாங்க ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டா நாங்க உறுதியா இருக்கோம். அது ஒரு செய்தியா, அதை அவங்க செய்தியா கம்யூனிகேட் பண்றாங்க. மித்த நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, அது நீங்க சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னாலோ மேபி ஒரு சில நேரங்கள்ல அது ஈகோ ட்ரிப் ஆகலாம், இல்ல அவங்களுக்குள்ள அது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அது இவங்களுக்கு ஏதோ ஒரு ஈகோ ட்ரிப் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம சேர்க்கறது உங்க முடிவுங்க, அது நான் தலையிடவே இல்லைன்னு அவர் சொல்றதாகட்டும். ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா கூட நான் அன்னைக்கே சொல்லிட்டேங்க, இதை போய் தெளிவுபடுத்திட்டோம், நடந்திருக்கு, இதுல ஒண்ணு எங்களுக்கு எந்த வருத்தமோ இதோ இல்லை அப்படின்றத ஒரு செய்தியா நீட்டா சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இன்னொன்னு, பாமக இந்த விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு டெவலப்மெண்ட்டும், ஒரு உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு இன்னைக்கு வந்திருக்குது. அன்புமணி ராமதாஸ், ராமதாஸ் கூட சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு, அவர் அன்புமணிங்கிறத யூஸ் பண்ணணும். அன்புமணி தரப்பிற்கும் ராமதாஸ் தரப்புக்குமான அந்த ஒரு பிரச்சனை, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவு என்ன சொன்னா, தலைவராக அன்புமணி ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த பாமகவிற்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கி இந்த மாதிரி உத்தரவு. இது என்ன, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அன்புமணிக்கு ஆதரவாக வந்திருக்குன்றீங்க? இல்ல அப்படி இல்லை, அது முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, ரொம்ப தெளிவாக அவர்கள் இந்த உத்தரவு தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகு ராமதாஸ் தரப்புல இருந்து நேர தேர்தல் ஆணையத்தை அணுகுறாங்க. அதற்கப்புறம் அவங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அவங்க பக்கம் நியாயம் இல்லை. இன்னொன்று சொல்ல போனால் அவர் தலைவராக இல்லை, ஒரு காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லி
உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. போன பிறகு இன்னும் சொல்ற ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவான ஒரு உத்தரவு தான் வந்துச்சு. தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சியினுடைய உள் விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது. அதனால வந்து இந்த உத்தரவு வந்து சரியில்லை, சிவில் நீதிமன்றத்திற்கு போய் இதற்கான உத்தரவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை எதிர்த்து மறுபடியும் அப்பீல் போய் தான் அதற்கான உத்தரவு இன்னைக்கு வந்திருக்குது. அதுதான் தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு செஞ்சு போய் தீர்ப்பு வந்திருக்குது. ஸோ அப்போ தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உட்கட்சி பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே வந்து அன்புமணி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு தலைவரா. அதன் அடிப்படையில தான் வந்து நாங்க அவருக்கு அங்கீகாரம் கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. நாங்க இப்போ இது பண்ணும்போது அங்கீகரிக்கும் போது கட்சிக்குள்ள பிரச்சனை இல்லைங்க, அதனால நாங்க அவருக்கு கொடுத்துட்டோம். இனிமேல் அவங்க அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சு நீதிமன்றத்து வாதம்னா அதை பத்தி எங்களுக்கு அதை பத்தி ஒரு இதெல்லாம் இல்லை. நாங்க கொடுக்கும்போது தெளிவா இருந்துச்சு, கட்சி ஒன்னா தான் இருந்துச்சு, கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஸோ இதுல அடுத்த வாய்ப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அடுத்த முறை அல்லது அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணலாம்னா, அவங்க சிவில் நீதிமன்றத்தில் மீண்டும் ராமதாஸ் தரப்பு அணுகி இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஆனா காலம் ரொம்ப குறைவா இருக்கு. இவர் வழக்கறிஞர் பேட்டி கொடுத்திருக்கிறார், ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் அருள் அவர் பேட்டி கொடுக்குறப்போ மாம்பழம் சின்னம் முடக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. தேர்தல்ல மாம்பழ சின்னம் யாரு ஓட்டு கேட்க போறா, ராமதாஸ் அவர் ஓட்டு கேட்பாரா, அன்புமணி ஓட்டு கேட்பாரா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அப்படி யார் தரப்புல இருந்து வந்து கேட்டாலுமே கூட அந்த ஓட்டு வந்து யாருக்கு போகும் அப்படின்றதும் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அந்த சமூக மக்களை பொறுத்தளவு அல்லது கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தளவுல ரெண்டு பேரும் மேலுமே ஒரு மரியாதையோடு இருக்கக்கூடியவர்கள். ஸோ அவங்களுக்குமே ஒரு டஃப் டிசிஷன் தான் இது, எந்த பக்கம் நம்ம போகிறதுங்கிறது ஒரு குழப்பம் இருக்குது. தேர்தலுக்குள்ள செட்டில் ஆகுமாங்கிற மாதிரி தெரியல, ஏன்னா பிரச்சனை பெருசாயிட்டே அதுக்கான எந்த சிறு சமிக்கை கூட இல்லை. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் இன்னும் டைம் எடுத்து தான் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம பேசிக்கணும். இன்னொன்று கோர்ட்டு சம்பந்தமாக பேசும்போது இன்னும் ஒரு முக்கியமான மூவ்மெண்ட் நடந்திருக்குது. ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனம் ஒரு மூவ் பண்ணியிருக்காங்களே, நல்ல மூவ் ஆகுது. இது வந்து காலம் தாழ்ந்து முன்னாடியே இதை பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, படம் வெளியாகணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு நம்ம சென்சார் வாரியத்தினுடைய ஒரு சமரசம் போறது சிறந்த தீர்வா இருக்கும் அப்படின்னு விநியோகஸ்தர்கள், அனுபவம் வாய்ந்த விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் பேட்டி கொடுக்கறது நம்ம சண்டை போட்டுக்கிட்டு. என்னைக்குமே பொதுவாக சொல்லுவாங்களா நம்ம ஊர்ல, இப்ப கோர்ட்டுக்கு போனேன்னா முடிஞ்சு போச்சு, சும்மா வாய்க்கா வரப்ப சண்டைனாலே கோர்ட்டுக்கு போனா வாய்தாவா வந்து உனக்கு பிரச்சனையே தீராது அப்படின்னு சும்மா பேச்சு வழக்குல நம்ம பேசுறது உண்டு. ஸோ அதுதான் இதுலயும் பொருத்தி பார்த்துருக்காங்க பல பேர். ஸோ அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது மேல்முறையீடும் போகும், பல சிக்கல்லாம் இருக்கு. முடிஞ்சு போச்சு. இப்ப ஏன் சமாதானம் ஆயிருக்காங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 2 வாரத்திலயோ ஒரு பிப்ரவரி முடியறதுக்குள்ள தேர்தல் பத்தின அறிவிப்பு வந்துடும். தமிழ்நாட்டுல என்னைக்கு தேர்தல் நடக்குதுன்னு அறிவிப்பு வந்துடும். ஸோ தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா படத்தை வெளியிடுறத வந்து பல சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ தேர்தல் ஆணையம் அதுக்கப்புறம் உள்ள வரும், அவங்க ஏதாவது வழிகாட்டு நெறிமுறை இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. சிக்கல்னால அதெல்லாம் வேணான்னு நாங்கள் கோர்ட்டில் வந்து இப்போ ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க, இந்த கேஸ் நாங்கள் வாபஸ் ஆகிறோன்னு. அதோட அர்த்தம் என்னன்னா, சென்சாரோட இப்போ அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சமரச தீர்வுக்கு மறுதணிக்கைக்கும் போயிட்டதாகவும் வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அவங்க படத்தை வெளியிடுறதுக்கு திட்டமிடல்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே நிறைய பேர் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 20ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. இதுக்கப்புறம் யாரும் ஏதாவது புது வழக்கு நோக்கி நீதிமன்றத்துக்கு போகாத பட்சத்துல, இப்போ உதாரணத்துக்கு வேற ஏதாவது ஏதோ ஒரு காரணம் சொல்லி வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரியாது. ஜனநாயகம் வரக்கூடாதுன்னு யாராவது நினைக்கலாம். அதனால அது என்னன்றது காலத்தின் கையில தான் இருக்கு. ஒருவேளை உங்க பிப்ரவரி 20ஆம் தேதி ரிலீஸ் பண்றேன்னு முடிவு பண்ணி ஒருவேளை தேர்தல் ஆணையம் திடீர்னு 20ஆம் தேதிக்கு முன்னாடியே தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன நடக்கும் அப்படின்றதும் தெரியல. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, இப்ப பிப்ரவரி 20ஆம் தேதி ஒருவேளை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிடி ரிலீஸ்னு ஒண்ணு வரும். ஓடிடில குறைந்தபட்சம் 1 மாசம் கழிச்சுதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தேர்தல் அறிவிப்பு வந்து தேர்தல் நடத்தை விதிகள் அப்ப அமல்ல இருந்ததுன்னா அந்த விதிகள் ஓடிடி ரிலீஸுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்ன அப்படின்னு நீங்க ரொம்ப அட்வான்ஸா யோசிக்கிறீங்க. ஆனா நமக்கு என்னடா, முதல்ல படம் இங்க ரிலீஸ் ஆகணும்,
அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. அது நீங்க ஓடிடி வந்து தலையீடு இல்லாம நீங்க வெளியிட முடியாதுல்ல திரையரங்குல. இப்ப நீங்க திரையரங்குல வெளியிடுறீங்கன்னா ஓடிடியோட நீங்க கையெழுத்து போட்டிருப்பீங்க, எப்பா இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, இதுல இருந்து 30ஆம் தேதி நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவன் கேட்பான்ல, பணம் போட்டிருக்கான் அவன், நான் கேட்பான்ல ஓடிடி. அவங்க அந்த வாதத்துல கூட சொன்னாங்களே, இப்ப நாங்க அடுத்து வந்து ஓடிடி தளத்துல இருந்து எங்களுக்கு வந்து நெருக்கடி வந்துச்சா நான் அதை எப்படி சமாளிக்கிறது, பொருள் இழப்பு இதெல்லாம். இப்ப அவங்க அதையும் யோசிப்பாங்க, ஒரு தேர்தல் அறிவிப்பு வந்துச்சுன்னா இப்போ ஓடிடி ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுல ஏதாவது கட்டுப்பாடு வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே யோசிக்க வேண்டி இருக்கிறனால தற்காலிகமா வாபஸ் வாங்கியிருக்காங்க. சமரச பேச்சு போகுது. இன்னும் முழுமையா எந்த ஒரு சிக்கலும் மேற்கொண்டு எந்த சிக்கலும் இல்லாம வெளியாகுமா ஆவாதான்றதும் இன்னும் முழுமையா நம்ம உறுதியா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால 20க்கு ஒரு வாய்ப்பு விஜய் ரசிகர்கள், ஆமா ரசிகர்கள் சொல்லக்கூடாது, தொண்டர்கள் படம் தானே, படத்தை ரசிகர்கள் சொல்லலாம். அதனால விஜய் ரசிகர்கள் வந்து 20ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். ஆமா, ஜனநாயகன் அப்படின்னு மூலமா அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சு அந்த வேலைகளுக்கு யாரும் முட்டுக்கட்டா போடாம தேர்தல் நிச்சயமா தேர்தல் தேதின்னு சொன்னீங்களா, இன்னைக்கு முக்கியமான கூட்டம் தமிழக பாஜக. ஆமா, இன்னைல இருந்து ஏதோ ஒரு 65 நாளுக்கு அப்புறமா 65 நாளுக்குள்ள தேர்தல் வரும்ன்ற மாதிரி சூசகமான ஒரு மெசேஜ் வந்திருக்குது போல. சந்தோஷ் ஆமா சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப நாள்லாம் இல்லைங்க, நான் 60 நாள்ல வரப்போகுது, வேலையை வந்து ரொம்ப கடுமையா நீங்க பார்த்தாகணும், கடுமையா உழைக்கணும். கமலாலயத்துல இந்த கட்சியுடைய தேர்தல் கமிட்டி கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல அவர் பேசுறப்போ இப்படி சொல்லியிருக்காரு. 65 நாள்லாம் ஒரு கணக்கு போட்டா எப்படி ஒரு மாதிரி ஏப்ரல் மத்தியில வருது, கிட்டத்தட்ட 2வது வாரம், ஒரு 15 தேதிக்குள்ள அந்த ரேஞ்சு கிட்ட வருது. 10க்குள்ள நம்பர் மாதிரி 10 to 15க்குள்ள ஏதோ ஒரு தேதியில தேர்தல் வருது அப்படிங்கறத நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கணும். ஏதோ பல கட்டங்கள் தேர்தலாம் நடக்கும், 5 மாநிலம் நடக்குது இல்லையா? சோ அதுல பல கட்டங்களா நடக்கிறப்போ முதற்கட்டமாவே தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு. அதுலயே வந்து 2 விஷயம். எலெக்ஷன் கமிட்டி கூட்டம் நடக்குது பாஜக அப்படின்றது ஒரு செய்தி. அந்த செய்தியில உள் செய்திதான் வந்து கட்சியினுடைய தேர்தல் கமிட்டி கூட்டம். சோ அதுல ஒரு செய்தி இப்ப நீங்க சொன்னது. அதுல இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த கூட்டத்துல அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளல. அதுல இன்னொரு செய்தி என்ன வந்ததுன்னா, அது வந்து இன்னும் தகவலா தான் இருக்கு, உறுதி செய்யப்படல. அண்ணாமலை அவர்கள் RSS தலைவர்களை சந்திக்க இருக்கிறதா ஒரு தகவல் செய்தி ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. தேர்தல் கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு அதுல பங்கேற்காம RSS தலைவர்களை சந்திக்கிறார். எந்த அண்ணாமலைனா, தனக்கு கொடுத்த தேர்தல் அந்த பொறுப்புல இருந்து விலகுன அந்த அண்ணாமலை. சோ அவர் ஏதோ ஒரு திட்டத்தோட ஒரு அதிருப்தியில இருக்காரு அப்படின்றது ஒரு சின்ன செய்தியா இது நமக்கு உணர்த்துதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் என்ன உள்ள நடக்குன்னு தெரியல. ஆமா, எல்லாமே ஊகங்கள் அடிப்படையில. நானும் நம்ம ஜனநாயகம் பத்தி பேசும்போது இன்னொரு விசில் மேட்டர் விட்டீங்களா? ஆமா, ரசிகர்கள்லாம் அடுத்து விசில் சும்மாவே விசில் விளையாட்டு செய்திகளோட நம்ம முடிக்கணும் நியூஸ். அதனாலதான் செங்கோட்டையனை விசில் ஊதி வெறுப்பேத்தினவங்க அடுத்து சேப்பாக்கத்தையே விசில் ஊதி தெரிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம உலகக்கோப்பை நடந்துட்டு இருக்கு, T20 உலகக்கோப்பை நடந்துட்டு இருக்கு இல்லையா? சேப்பாக்கம்ல மேட்ச் போயிட்டு இருக்கு. நியூசிலாண்டும் ஆப்கானிஸ்தானும் மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அந்த மேட்ச்ல ஸ்டேடியத்துக்குள்ள விசில கொண்டு போக காவல்துறை அனுமதி மறுத்ததாக தகவல் வந்துச்சு. அந்த தகவல் அடுத்து சமூக ஊடகங்கள்ல தாவேக்கு ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு காலையில ஒரு சில ஆங்கில பத்திரிகை, எக்ஸ்பிரஸ் குழுமத்துல இருந்து வெளியான பத்திரிகையிலேயே கூட காவல்துறை வந்து அப்படி எந்தவித உத்தரவும் போடல அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. இன்னும் சிலர் வந்து ரசிகர்கள் வந்து மைதானத்துக்குள்ள விசில் கொண்டு போனதை பார்க்க முடிஞ்சது அப்படின்றாங்க. அங்க வியாபாரம் செய்யற வியாபாரிகள் கூட விசிலுக்கு பெருசா எந்த தடையும் இதுவரைக்கும் எங்களுக்கு விதிக்கப்படல அப்படின்னு சொன்னதாகவும் சிலர் வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு சிலருக்கு எங்கேயோ ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கு. அது வந்து அதிகாரப்பூர்வமா வந்ததா என்னன்றது தெரியல. ஆனா ஒரு செக்டாரு வந்து விசில் கொண்டு போனவங்களும் இருக்காங்க, விசில் கொண்டு போக மறுக்கப்பட்டவங்களும் இருக்காங்க அப்படின்றது இந்த தகவல் மூலமா தெரிய வருது. விசில் விளையாட்ட கூட நீங்க என்ன விசில் விளையாட்ட கூட இங்க கை இருக்குது, ஆனா அதை ஒண்ணும் செய்ய முடியல. அதை ஒன்றும் செய்ய முடியாதான். ஆனா சின்னம் தானே இங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. ஸோ அது இப்போ BCCI தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டதாக ஒரு சுற்றறிக்கை வெளியே பகிர்ந்துட்டு இருக்கு சமூக ஊடகங்கள்ல. ஆனால் அதிகாரப்பூர்வ பக்கத்துல வெளியிடப்படல. ஸோ அதுலயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, BCCI தரப்புலையும் ICC தரப்புலையுமே வந்து விசில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படலை அப்படின்றது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அது உறுதி செய்யப்படாத ஒரு சுற்றறிக்கையா தான் இது வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்கு. இதுல பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திமுக ஆதரவாளர்கள் என்ன போட்டு இருந்தாங்கன்னா, எப்பா 2023 உலகக்கோப்பை நடந்தது, இந்தியாவில் தான் நடந்தது, அப்பவும் வந்து விசில் கொண்டு போகக்கூடாதுலாம் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா ICCயோட தளத்துல போய் செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரியான
தடை செய்யப்பட்ட பொருட்கள்ல விசில் இல்ல அப்படின்றது நமக்கு உறுதி செய்யப்படுது. இது ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்துற ஒரு விஷயம் தானே, அதை எதுக்கு தடை பண்ண போறாங்க? இப்ப இதுல பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த உலகக்கோப்பை இப்ப நடந்து முடிஞ்சிடும் மார்ச்சுக்குள்ளன்னு வச்சுக்காங்களேன். எலெக்ஷன் ஏப்ரல்ல நடக்கும். அப்ப ஐபிஎல் உச்சத்துல இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுடைய முழக்கமே வந்து விசில் போடுதான். அந்த விசில் போர்டுக்கு என்ன தடை செய்ய போறாங்களா? சொல்ல முடியாது. அப்ப சிஎஸ்கே என்ன பண்ண போகுது? அவன் என்ன எல்லா ஹேஷ்டேக்கையும் விசில் போடுன்னு போடுவாங்க. அது போட்டு தாவிக்கு சாதகமா வருமா, இல்ல எலெக்ஷன் கமிஷனே ஏதாவது இது சார்ந்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது தெரியல. இப்ப நம்ம பேசுறதுக்கு முன்னாடி காசி விஸ்வநாதன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, சிஎஸ்கே உடைய சிஇஓ. அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க, நம்ம பத்திரிகையாளர் சும்மா விடுவாங்களா, என்ன சார் விசில் போர்டு பத்தி என்ன முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னு ஏதோ கேட்டிருப்பாங்க போல. இது வரைக்கும் நாங்க எதுவும் அதை பத்தி எதுவும் பேசல, முடிவு எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் உத்தரவு வரல, ஏதாவது உத்தரவு அதுக்கு படி நான் நடந்துவோம், வேற வழி இல்லைங்கிற மாதிரி தானே. அதுக்கான அவங்களும் வந்து ஒரு அரசியல் நெருக்கடி வரும் அழுத்தத்துக்குள்ள உள்ளாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பல அது நேரடியாவோ மறைமுகமாகவோ. நிச்சயமா நிச்சயமா நிறைய. இப்போ நம்ம முதல்ல தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அரசியல் தேர்தல் காலம் அது. அதனால பல யூகங்கள் வரும், பல செய்திகள், உண்மை செய்திகள் வரும். எந்த செய்தியை தொட்டாலும் அதுல ஒரு அரசியல் இருக்கும், அதுவும் நம்ம தொடர்ந்து வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குதோ நிச்சயமா பேசுவோம். நிச்சயமா. நன்றி.